அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் அலா உத்வான லில்லாஹ் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. या अय्युहल्लज़ीना आमनू वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லோன் அல்லாஹ்வுடைய பேரருளினால் நாம் அனைவரும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஆளில் நாம் அனைவரும் அந்த வல்லோன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவர்களாக அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய வற்றால் பெருங்கருணை என்றென்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சொல்லுகிறான், தன்னை நம்பிக்கை கொண்டு தூதரை விசுவாசித்து தனது அடியார்களுக்கு இஸ்லாத்தின் அனைத்து சட்டங்களையும் மற்றும் விதிகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன் அனைத்து கட்டளைகளையும் தங்களால் இயன்றவரை கடைபிடிக்க வேண்டும், அதன் அனைத்து தடைகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியூ ஹுதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் என்று எல்லா மனிதர்களையும் அழைத்து சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அரைகுறையாக இருக்காதீர்கள், சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை புறக்கணிக்காதீர்கள், முழுமையாக இந்த தீனுல் இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இது போன்ற வாசகங்கள் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே பார்க்க முடிகிறது. ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை சொல்லுவார்களோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அடியார்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். இந்த ஷைத்தான் ஆகிறவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான், அவனிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், பேரறிவாளன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், யார் தீய அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் படைத்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னும் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும்.
ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அந்த சுவை என்பது இருக்கிறதே, மரணத்தின் சுவை என்பது ஒன்று இன்பமானதாக இருக்கும், அல்லது மிக இன்னல் மிக்கதாக, கர்ண கொடூரமானதாக, சகிக்க முடியாத ஒரு கொடுமையானதாக அந்த மரண சுவை இருக்கும். இதில் இந்த இனிமையான அந்த மரண சுவையை நாம் அடைய போகிறோமா, அல்லது அந்த மிக கடுமையான கொடூரமான அந்த இன்னல்கள் மிக்க, இடையூறு தரக்கூடிய, இன்னல்கள் தரக்கூடிய அந்த சுவையை அனுபவிக்க போகிறோமா என்கின்ற கேள்வி நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே இந்த மனித ஜீவராசிகள் வாழ்வதற்கு என்னென்ன வசதிகளெல்லாம் தேவையோ அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு, இவைகளெல்லாம் நல்லது, இவைகளெல்லாம் கெட்டது, இவைகளை நீங்கள் பின்பற்றினால் சொர்க்கம் சென்று விடுவீர்கள், இவைகளை நீங்கள் பின்பற்றினால் நரகம் செல்லுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த மரணத்தின் சுவை இருக்கிறதே, அதுதான் மறுமையினுடைய ஆரம்ப கட்ட சுவை. முதலிலேயே ஆரம்பத்திலேயே இனிமையான அந்த மரண சுவையை நாம் அனுபவித்தால் மறுமையில் நீண்டதொரு அந்த பயணத்தில் இனிமையானதொரு சுவையை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அதற்கான முயற்சியை, அந்த மரண சுவையை அனுபவிப்பதற்கு முன்பதாகவே அதற்கான ஏற்பாடுகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா இப்படி அடுக்கடுக்கான அறிவுரைகளை நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மூமின்களே, நம்பிக்கையாளர்களே, உங்கள் ஆத்மாக்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், பொருள்களிலும் ஆத்மாக்களிலும் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் சென்று போன அந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தினர்களால் கடுஞ்சொற்களை எல்லாம் நீங்கள் செவிமடுப்பீர்கள். இணை வைத்து வணங்கக்கூடியவரிடமிருந்து நிந்தனைகள் பலவற்றையும் செவிமடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடம், இறைவனிடம் பயபக்தியோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் அதுவே எல்லா காரியங்களிலும் மகத்தானது, நன்மை தேடித்தரக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ், பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, உங்களில் யார் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை போன்று இந்த பூமிக்கு ஆட்சியாளர்களாக ஆக்கியது போன்று அல்லாஹ்வுக்கு பயந்து சாலிகான நற்செயல்கள் செய்ய புரிகின்றார்களே அவர்களை நிச்சயமாக பூமிக்கு ஆட்சியாளர்களாக அவர்களை ஆக்குவோம், அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிச்சயமாக நிலைப்படுத்துவோம், அச்சத்தை திடமாக அமைதியை கொண்டு மாற்றிவிடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வாக்களிக்கின்றான். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய ஏவல் விளக்கல்களை முழுமையாக வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், நமக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கொடுத்திருந்தானே, அதுபோன்ற ஆட்சி அதிகாரங்களை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். அதனால் எனக்கு இணை வைக்காது என்னையே நீங்கள் வணங்குங்கள். இவ்வளவு அறிவுரைகளை நான் சொல்லியிருக்கிறேன், இவற்றையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிவிட்டு நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்பானவர்கள், அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளரோடு நீங்களும் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்கள், உண்மையாளரோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக இந்த பொறுமையும் தொழுகையும் இருக்கிறதே, இது உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கெல்லாம் மிக கடினமானது ஒரு செயலாக இருக்கும். தொழுகை சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொள்ளலாம்,
பொறுமையும் சர்வ சாதாரணமாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இந்த பொறுமையையும் தொழுகையும் அல்லாஹுடைய அச்சம் பயபக்தி இல்லாதவர்களுக்கு மிக பாரமான மிக கடுமையான ஒரு செயலாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதனால் பயபக்தி நிச்சயம், அதோடு பொறுமையும் நிச்சயம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உள்ளச்சமுடைய அவர்கள்தான் திடமாக தங்கள் இறைவனை சந்திப்போம், நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்ப செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டவர்கள். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த உலக மற்றும் மறு உலக நன்மைகளை பெறுவதற்காக பொறுமையையும் தொழுகையையும் பயன்படுத்தும்படி சொல்லுகிறான். மறுமையினுடைய வெற்றிகளை முழுமையாக பெறுவதற்கு பொறுமையையும் தொழுகையையும் பயன்படுத்தும்படி சொல்லுகிறான். மறுமையை அடைவதற்காக பொறுமையையும் கடமையான தொழுகைகளும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதன்மையான தொழுகையுடன் பொறுமையை குறிப்பிட்டுள்ளது. பொறுமையில் 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று, நமக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற வேளையிலே பொறுமை காப்பது. மற்றொன்று, அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து விலகி இருக்கும் பட்சத்தில் அதில் காட்டும் சிறந்த பொறுமை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி சரியான முறையில் நிறைவேற்றாத பட்சத்தில் அல்லாஹுடைய கடமைகளை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யவில்லை என்றால், நாம் புறக்கணித்தால், நிராகரித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நெருக்கடியான வாழ்க்கையைத்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சந்திக்க நேரிடும். இதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வமன் அஅரத அன் திக்ரி வ இன்ன லஹு மஈஷத்தல் தன்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. யார் என்னுடைய உபதேசத்தை யார் புறக்கணிக்கின்றார்களோ, நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். மேலும் நாம் அவனை கியாம நாளையிலே குருடனாகவே எழுப்புவோம். இந்த உலகத்திலும் நெருக்கடியான வாழ்க்கை, மறுமையிலும் நெருக்கடியான வாழ்க்கை. நாளை மறுமையிலே அவனை எழுப்பப்படும் பொழுது குருடனாக எழுப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த நேரத்திலே அவன் கேட்பான், இறைவா, நான் உலகத்திலே பார்வையுடையவனாக இருந்தேனே, என்னை ஏன் குருடனாக எழுப்பி இருக்கிறாய் என்று கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உலகத்திலே என்னுடைய உபதேசங்களை, அறிவுரைகளை நீ அலட்சியப்படுத்தி இருந்தாய், அதுபோன்று உம்மை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம் என்று சொல்லுவான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, யார் என்னுடைய கட்டளைகளையும் நான் என்னுடைய தூதருக்கு வகை செய்தியாக அருளியதையும் எதிர்க்கிறாரோ, அவர் அதை விட்டு விலகி அதை அலட்சியப்படுத்தி அது அல்லாதவற்றிலிருந்து வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டாரோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலும் அவருடைய வாழ்க்கை கடினமானதாக இருக்கும். அவருக்கு எந்த மன அமைதியும் இருக்காது. மாறாக அவருடைய வழிகேட்டின் காரணமாக அவரின் உள்ளம் நெருக்கடியாகவும் சிரமத்திலும் இருக்கும். வெளி தோற்றத்திலே அவரை பார்க்கும் பொழுது நிறைந்த செல்வங்கள் கொடுக்கப்பட்டவராக, வாழ்க்கை வசதிகள் கொடுக்கப்பட்டவராக, அவர் நினைக்கின்ற காரில் போகின்றவராக, அவர் நினைக்கின்ற உணவை உண்ணக்கூடியவராக, அவர் நினைக்கக்கூடிய ஆடைகளெல்லாம் உடுத்தி கொள்ளக்கூடியவராக, இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லா வகையிலும் அவருக்கு கிடைத்திருந்தும் அவருடைய உள்ளம் நிம்மதி இருக்காது, வெறுமையானதாக, நெருக்கடியானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மறுமை நாளில் நாம் அவர்களை அவர்களுடைய முகங்களின் மீது குருடர்களாகவும் ஊமைகளாகவும் எழுப்புவோம், செவிடர்களாக ஒன்று திரட்டுவோம். அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கும். அப்பொழுதும் அவன் கேட்பான், இறைவா, நான் பார்வையுடையவனாக இருந்தேன், நீ ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, ஆனால் நீ அவற்றை
மறந்து விட்டாய், அவ்வாறே இந்த நாளில் நீயும் மறக்கடிக்கப்படுவாய். அதாவது அல்லாஹ்வின் அடையாளங்கள் உனக்கு அறிவிக்கப்பட்ட பின்னரும் அவற்றை நினைவில் கொள்ளாதவனைப் போன்று நீ அவற்றை விட்டு விலகி நடந்து கொண்டாய். நீ அவற்றை அலட்சியப்படுத்தி அவற்றை விட்டு விலகி அவற்றை பற்றி கவலையற்று இருந்தாய். அதனால் இன்று நாம் உன்னை மறந்துவிட்டவனைப் போன்று உன்னை நடத்துவோம். ஆகவே அவர்களுடைய இந்த மறுமை நாளின் சந்திப்பை மறந்தது போலவே இந்த நாளில் மறுமை நாளில் நாம் அவர்களை மறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனங்களுக்கேற்ப ஒரு ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அதை சில அறிஞர்கள் தயவான செய்தி என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த குர்ஆன் வசனங்களோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறொரு ஹதீஸோடு இணைத்து பார்க்கும் பொழுது அதற்கு ஒத்து போகிறது. நரகத்தின் அடித்தட்டிலே ஒரு தாழ்வாரம் இருக்கிறது. நரகம் என்று சொல்வதே படு பயங்கரமானது. அதன் ஆழத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபா பெருமக்களோடு இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு சப்தம் கேட்டதே, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தஆலா ஒரு கல்லை எறிந்தான் நரகத்திலே. அந்த கல் நரகத்தின் அடித்தட்டை அடைவதற்கு 70 ஆண்டு காலம் ஆகி இருக்கிறது. 70 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் வந்து சேர்ந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தின் ஆழத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நரகத்தின் அடித்தட்டிலே ஒரு தாழ்வாரம் இருக்கிறது. அந்த தாழ்வாரத்தின் நடுவிலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றின் உள்ளே பல விஷ ஜந்துக்கள் ஏராளம் இருக்கின்றன. அதிலே சிலரை போட்டு வேதனை செய்யப்படும். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் நிராகரிப்பாளர்களாக இணை வைப்பவர்களாக இல்லையே, எங்களையே நீங்க போட்டு வேதனை செய்கிறாய் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், மார்க்க கல்வியை கற்று அதை புறக்கணித்து பாராமுகமாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் அல்லவா, அதன் காரணமாக உங்களின் பக்கம் நாம் இப்போது பாராமுகமாக ஆகிவிட்டோம், அனுபவிங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சுப்ஹான் அல்லாஹ், எப்பேற்பட்ட கொடுமை இருக்கிறது பாருங்கள். இதற்கு தகுந்தார் போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனிடத்தில் நன்மை எதுவும் இருக்கிறதா என்று பார்க்கப்படும். அவனிடத்தில் எந்த நன்மையும் இருக்காது. நல்லுபதேசங்களை மறந்தவனாக அவன் இருந்ததால் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பான். மண்ணறையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையாக பதில் ஏதும் கூற மாட்டான். இதனால் அவனுடைய எலும்புகள், அவனுடைய விலா எலும்புகள் ஒடுகின்ற அளவுக்கு ஒன்றோடு ஒன்று கோர்த்துக்கொள்ளும், நெருக்கும். அவனுக்கு மண்ணறையில் இப்படிப்பட்ட நெருக்கடி தரப்படும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லும் பொழுது, மண்ணறையில் இறை மறுப்பாளர்களின் தலைப்புறமாக, இறை மறுப்பாளர்கள் என்று சொன்னால் நாம் ஏன் நினைத்துக் கொள்கிறோம், சிலைகளை வைத்து வணங்குகிறவர்கள் தான் இணை வைப்பாளர்கள் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்பவர்கள் அந்த லிஸ்டிலே வருகிறார்கள். எவன் ஒருவனிடம் தொழுகை இல்லையோ அவனுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவன் நிராகரிப்பிலே ஆகிவிடுகிறான். தொழுகையை நிராகரித்தவன், தொழுகையை புறக்கணித்தவன், தொழுகையை அலட்சியமாக எடுத்துக்கொண்டவன் அந்த பட்டியலிலே வந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால் சொல்லுகிறார்கள், மண்ணறையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையாக பதில் கூற மாட்டான். தலைப்புறமாக, அவனுக்கு தலைப்புறமாக ஏதாவது நன்மைகள் இருக்கின்றவா என்று பார்க்கப்படும், ஒன்றுமே இருக்காது. அவன் கால்புறத்திலே ஏதாவது நன்மைகள் இருக்கின்றனவா என்று பார்க்கப்படும், ஒன்றுமே இருக்காது. அவன் திடுக்கிட்டு பயந்தவனாக அமருவான். உங்களுடன் இருந்த இந்த மனிதர் பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று அவனிடம் கேட்கப்படும். அதற்கு அவன், மக்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று கூறுவான். நீ உண்மையைத்தான் கூறினாய், இப்படித்தான் நீ வாழ்ந்தாய், இப்படியே மரணித்தாய், இவ்வாறு
அல்லாஹ் நாடினால் நீ எழுப்பப்படுவாய் என்று அவனிடம் கூறப்படும். அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும் அளவிற்கு மன்னரை அவனை நெருக்கும். இதை பற்றித்தான் அல்லாஹு தாலா இந்த நெருக்கடியான வாழ்க்கையை தரும் என்று சொல்கிறானே, அந்த வசனத்திலே அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். கியாம நாளையில் அவனை குருடன் நெருக்கத்தோடு அல்லாமல் குருடனாகவும் எழுப்புவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். நிச்சயமாக நாம் அவனை கியாமத் நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த வசனம் எது குறித்து இறங்கியது என்று உங்களுக்கு தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக்க அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை மறுப்பாளன் அவனுடைய மண்ணறையில் வேதனை செய்யப்படுவதை இந்த வசனம் குறிக்கிறது. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக அவனுக்கு எதிராக தொழுகைகளை நிராகரித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறந்தள்ளி வாழ்ந்தவன் கபரிலே இருக்கும் பொழுது அவன் மீது 99 பாம்புகளை சாட்டப்படும். கபரிலே கொண்டு போய் வைத்தவுடன் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவன் மீது 99 பாம்புகள், விஷ பாம்புகள் சாட்டப்படும். ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கின்றன. அந்த பாம்பு அவன் மீது கியாம நாள் வரை, உலகம் அழிக்கப்பட்டு கியாம நாள் ஏற்படும் அந்த நாள் வரை அந்த பாம்பு அவன் மீது விஷக்காற்றை ஊதிக்கொண்டே இருக்கும், அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும், அவனை உராய்ந்து கொண்டே இருக்கும் கியாம நாள் வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களுடைய இதயங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதனால் அமைதி பெறுகின்றன. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஆறுதல் காண்கின்றன. அவனை நினைவு கூறும்போது அமைதி அடைகின்றன. மேலும் அவனை தங்கள் பாதுகாவலனாகவும் ஆதரவாளனாகவும் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றன என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹு தாலா சொல்லும்போது அல்லாஹுவை நினைவு கூறுவதில் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன, நிச்சயமாக அவன் அதற்கு தகுதியானவன். இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, அதனால் என்னையே நீங்கள் வணங்குங்கள், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹுவை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகையை நிலைநிறுத்தவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் தொழுகையை நிலைநிறுத்தவில்லை என்று சொன்னால் எல்லாம் புறக்கணிக்கப்படும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த தொழுகையை பற்றி நாம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? வேலை இருக்கிறது, கடையை விட்டு விட்டு வர முடியவில்லை, கடையிலே தொழுது கொள்கிறேன், நான் புறப்பட்டு வருகின்ற நேரத்திலே கஸ்டமர்கள் வந்து விட்டார்கள், கடை எப்படி மூடிவிட்டு வருவது, வருமானம் இல்லையே என்றெல்லாம் நாம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை வாழ்ந்து நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கடமையில் இருந்தார்கள். அதையும் சரிவர செய்தார்கள். அவர் ஒரு ஜனாதிபதியாக, ஆட்சியாளராக இருந்து யாருக்கு என்ன தேவை இருக்கிறது, யாருடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருக்கிறது, எந்த இடத்திலே பிரச்சனைகள் இருந்து அங்கு போர் படை அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் பல அலுவல்கள் அவர்களுக்கு இருந்தது. அதையும் அவர்கள் சரிவர செய்து கொண்டிருந்தார்கள்.
ஒரே நேரத்தில் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள், 9 குடும்பங்களை நிர்வகிக்க வேண்டிய இடத்திலே இருந்தார்கள். 9 குடும்பங்களை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் ஒரு மனைவி வைத்துக் கொண்டுதான் நிர்வாகம் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஓரிருவர் வேண்டுமானால் 2 மனைவி வைத்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு, அந்த மதீனத்து மக்களுக்கு 5 வேளை தொழுகையை அவர்கள் தான் நடத்தி கொண்டும் இருந்தார்கள். அப்படி என்று சொல்லும் பட்சத்திலே நாம் இந்த தொழுகையை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்விடம் நாளை என்ன ஜவாப் சொல்ல போகிறோம், பதில் சொல்ல போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சிலர் கொஞ்சம் காய்ச்சல் என்று சொன்னால், கொஞ்சம் ஜுரம் அடிக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் தலைவலி என்று சொன்னால், எனக்கு உடல் நலம் சரியில்லை, அதனால் ஜமாத்திற்கு செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண தருவாயிலே உடல் சுகவீனமடைந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள், மயக்கமுற்று இருக்கிறார்கள். மயக்கம் தெளிந்து கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். எழுந்து தலையிலே தண்ணீர் ஊற்றுங்கள் என்று குளித்து எழுந்து புறப்பட ஆயத்தமாகிறார்கள். மறுபடியும் மயக்கமுற்று விழுகிறார்கள். இப்படியே 3 முறை நடக்கிறது. 3வது முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மால் பள்ளிக்கு செல்ல முடியாது என்று தீர்மானித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடத்த சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் உடல் நலம் தேறிய பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து அவருடைய தோள்களிலே சாய்ந்தவர்களாக நடந்து செல்ல முடியாமல் அந்த மதீனா பள்ளி அந்த மணலிலே தரையில் கோடு போட்டு தன்னுடைய கால்களில் பெருவிரல்கள் கோடு போட்டுக்கொண்டு இழுத்து செல்லப்படுகிறார்கள் பள்ளி வாயிலுக்கு. இவர்கள் வருவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒதுங்க நினைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சைகை செய்துவிட்டு அருகிலே அமர்ந்து தொழுதார்கள் என்கின்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு இன்னல்களுக்கு இடையிலும், சிரமங்களுக்கு இடையிலும், குடும்ப வாழ்க்கைக்கு மத்தியிலும், மக்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அற்பமான இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் மறுமையை மறந்தவர்களாக தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இது நியாயம்தானா? அநியாயம் இல்லையா? ஒரு முதலாளி சொல்லுகிறான், அந்த முதலாளிக்கு எதிராக செயல்படுவோம் என்று சொன்னால் அது அநியாயம், அக்கிரமமும் இல்லையா? இந்த உலகையெல்லாம் படைத்து தேவையான அனைத்தையும் கொடுத்து இப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த முதலாளி, அந்த எஜமான் சொல்லுகிறான், தொழுகையையும் பொறுமையை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று. அதை வாழ்க்கையில் புறந்தள்ளி வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அலாமன் நபி பாதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நமது சமுதாயத்திலே இந்த தொழுகையை அலட்சியப்படுத்துவது போன்று, பொறுமையை அலட்சியப்படுத்துவது போன்று வேற எந்த செயல்பாடுகளிலும் இல்லை. நாம் நாளை மறுமையில் எப்படி பதில் சொல்வது இந்த தொழுகைக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரினால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அவருடைய சொல்லுக்கேற்ப பல குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்.
12.5 ஆண்டு காலம் நீதி தழுவாத ஒரு சிறந்த ஆட்சியை உலகத்தில் யாரும் இதுவரை கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த மாமனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒருவனால் விஷம் தோய்ந்த கத்தியால் குத்தப்பட்டு கீழே விழுகிறார்கள். ரத்தம் ஓடுகிறது. தொழுகை நின்றுவிடக்கூடாது. கத்தியால் குத்தப்பட்டு கீழே விழுந்து ரத்தம் ஓடுகிறது. தொழுகை தடைப்பட்டு விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னே பிடித்து இழுத்து விடுகிறார்கள் தொழுகையை நடத்தும்படி. தொழுகை முடிகிறது. இவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். மயக்கமுற்று விட்டார்கள். வாயிலே பால் ஊற்றினால் வயிறு வழியாக குடல் வழியாக வெளியே வருகிறது. அப்பேற்பட்ட சூழலிலே மயக்கமுற்று இருக்கின்ற அந்த வேளையிலே மக்களெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். இவருக்கு தொழுகை நினைவூட்டினாலே தவிர இவர் இப்பொழுது கண்மொழிக்க மாட்டார். உடனே சொல்லுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுகை நேரம் வந்துவிட்டது. உடனே கண் விழித்து பார்க்கிறார்கள். மக்களெல்லாம் தொழுது விட்டார்களா? தொழுது விட்டார்கள். பிறகு அவர்கள் தொழுகிறார்கள். எந்த நிலையிலே தொழுகிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாளை மறுமையிலே, நாளை கபரிலே, மரண நேரத்திலே நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த மாமனிதர் அழுது கொண்டு இருக்கிறார். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? நீங்கள் செய்த நற்காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் சொல்லுங்களேன் என்று. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் ஒரு கற்குன்று இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உமரே அந்த கற்குன்றின் பக்கம் நின்றுகொள் என்று சொன்னால் கூட எனக்கு போதும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நரகத்திற்கு எவ்வளவு பயந்திருக்கிறார்கள், அந்த நரகத்தின் கொடுமை எவ்வளவு அஞ்சி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, சொல்வதற்கு நேரங்கள் இல்லை. அதே போன்றுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் வீட்டு சிறை வைக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். ஷார்ட்டாக சொல்லுகிறேன், கொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபா அவர்களுக்கு கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு அமீர். குழப்பவாதிகளில் ஒருவன் தொழு வைக்கிறான், நாங்கள் எப்படி தொழுவது என்று இவரோடு போர் செய்யட்டுமா என்று மக்கள் கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது அவரோடு சேர்ந்து நன்மை செய்யுங்கள், தீயவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். என் பொருட்டு ஒரு துளி இரத்தம் கூட சிந்துவதை நான் விரும்பவில்லை என்று சொன்ன அந்த மகத்தான் அந்த மாமனிதரை இந்த குழப்பவாதிகள் வீட்டு சுவரேறி குதித்து உள்ளே சென்று கொலை செய்கிறார்கள். அவர்கள் மரணமாவதற்கு முன்பதாக சொல்லுகிறார்கள், கண்ட கனவிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விழித்து, வாருங்கள் உஸ்மானே, எங்களோடு நோன்பு திறங்கள் என்று கூப்பிடுகிறார் என்று. அவர்கள் தெரிந்துவிட்டது நாம் மரணிக்கப் போகிறோம் என்று. இந்த குழப்பவாதிகள் செவரேறி குதித்து அவர்களை கொலை செய்கின்ற வேளையிலே அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் குரான் ஓதிக்கொண்டு அந்த குரானிலே அவருடைய ரத்தம் தெரித்தது என்பதாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுக்கு முழுமையாக அஞ்சி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக மறுமையில், மரண வேளையிலும், கபருடைய நிலையிலும், மறுமையிலும் சுகமாக அல்லாஹ்விடம் சோனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே சோதனைகளும் இன்னல்களும் சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். அனைத்து சிரமங்களுக்கும் மத்தியில், அனைத்து சோதனைகளுக்கும் மத்தியில் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சி, அல்லாஹுவை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.